குஜராத் அகமதாபாத்தில் விமான விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களிடம் பிரதமர் மோடி நலம் விசாரித்தார். முன்னதாக விமான விபத்து நடந்த இடத்தையும் பிரதமர் மோடி பார்வையிட்டார். அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதும் அவ்விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. இதன் காரணமாக நேற்று மதியம் 1:30, மாலை 3:15, மாலை 5:45, இரவு 8:05 மணிக்கு சென்னையிலிருந்து அகமதாபாத் செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதேபோல் அகமதாபாத்தில் இருந்து சென்னை வர வேண்டிய 4 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்திய அகமதாபாத் விமான விபத்தில் விமானத்தில் பயணித்த 242 பேரில் 241 பேரும் உயிரிழந்ததாக ஏர் இந்தியா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த கோர விபத்தில் விஸ்வாஸ்குமார் என்ற பயணி மட்டுமே உயிர் தப்பியுள்ளார். அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்தை அறிந்து என் உடல் நடுங்கிவிட்டதாக விமானத்தை தவறவிட்ட பூமி சௌஹான் என்ற பெண் கூறியுள்ளார். கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஏர்போர்ட்டுக்கு 10 நிமிடம் தாமதமாக சென்ற பூமி சௌஹான் விமானத்தை தவறவிட்டுள்ளார். விமான விபத்து செய்தியையும் இறந்தவர்கள் குறித்து கேட்டதும் உடைந்து போனதாக தெரிவித்தார். மேலும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதற்கு கடவுளுக்கு நன்றி கூறினார். நாட்டையே உலுக்கிய அகமதாபாத் விமான விபத்து நடந்த இடத்தில் பேரிடர் படையினர், தீயணைப்பு படை வீரர்கள், மருத்துவ குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் விமான விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக நேற்று இரவு தகவல்கள் வெளியானது. தமிழகத்திலிருந்து ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தலில் முறையான பரிந்துரை இல்லாததால் 7 பேரின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. திமுக சார்பில் போட்டியிட்ட வில்சன், சல்மா, சிவலிங்கம், மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட்ட கமல், அதிமுக சார்பில் போட்டியிட்ட இன்பதுரை, தனபால் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். சுயமரியாதை உள்ளவர்கள் தமிழர்கள். டெல்லியிலிருந்து தமிழகத்தை ஆள ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என சேலத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். தமிழகத்தை பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை, அங்கீகரிக்கவே இல்லை. தமிழகத்தின் தொன்மை, பண்பாட்டை அழிக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். சென்னையில் தாவேக சார்பில் நடந்த 3ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழாவில் விருது பெற்ற ஒரு மாணவனின் தந்தை பேசும்போது 2026இல் விஜய் முதல்வராக வேண்டும் என்றார். அவரிடமிருந்து மைக்கை வாங்கிய விஜய் 2026 பற்றியோ இளைய காமராஜர் என்றோ சொல்லாதீங்க என கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழை, குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் வரும் 15ஆம் தேதி கள் இறக்க அனுமதி கேட்டு பனைமரம் ஏறும் போராட்டம் நடத்தப்போவதாக சீமான் அறிவித்துள்ளார். சங்க இலக்கியங்களில் கள் மூலிகை சாறாக போற்றப்படுகிறது. அதிகமானும் அவ்வையும் கள் உண்டு பேசியுள்ளனர். கள் குடித்து விதவைகள் உருவாகவில்லை, டாஸ்மாக் மது குடித்துதான் விதவைகள் உள்ளனர் என்றும் சீமான் சொன்னார். கோவை மாவட்டம் சூலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ், பெரியோர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு மாணவர்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ராமாபுரம் அருகே மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது ராட்சத கான்கிரீட் பாலம் விழுந்து ஒருவர் பலியானார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்காசி சுந்தரபாண்டியபுரத்தில் உள்ள தனியார் முதியோர் இல்லத்தில் மேலும் ஒருவர் பலியானார். முதியோர் காப்பகத்திற்கு சீல் வைக்கப்பட்டு நிர்வாகி ராஜேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர் மழை காரணமாக ஐந்தருவி, மெயினருவி, பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 74,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 9,295 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 2,800 ரூபாய் அதிகரித்துள்ளது. வெள்ளி விலையும் அதிகரித்துள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வங்கதேசத்தில் ரவீந்திரநாத் தாகூரின் பூர்வீக இல்லம் தாக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்தார். வெளியுறவு கொள்கை பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க பார்லி சிறப்பு கூட்டத்தை கூட்டும்படி வலியுறுத்தியுள்ளார். கேரள கடலில் தீ விபத்தில் சிக்கி வெடித்து சிதறும் சிங்கப்பூர் கப்பல் கடலில் மூழ்குவதை தடுக்கும் பணியில் கடற்படைக்கு சொந்தமான அவசரகால சேவை கப்பலான வாட்டர் லில்லி ஈடுபட்டுள்ளது. பல கட்ட முயற்சிக்கு பின் வாட்டர் லில்லி இழுவை கப்பல் வாயிலாக சிங்கப்பூர் கப்பலை நகர்த்தும் பணி நேற்று துவங்கியது.
சத்தீஸ்கரில் 19 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்ட 3 நக்சல்கள் பாதுகாப்பு படையினர் முன் சரணடைந்தனர். இப்போது சரணடைந்த மூவரையும் சேர்த்து இந்த ஆண்டு மட்டும் நாராயண்பூர் மாவட்டத்தில் சிபிஐ மாவோயிஸ்ட் அமைப்பில் இருந்த 104 நக்சல்கள் வெளியேறி போலீசில் சரணடைந்துள்ளனர். ஈரானில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை துவக்கியது. இதனால் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் தொடர்ந்து வெடிச்சத்தங்கள் கேட்கின்றன. இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் ராணுவத்தின் முக்கிய தளபதியான சலாமி என்பவர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானில் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது. இஸ்ரேலின் உயிர் வாழ்விற்காக ஈரானிய அச்சுறுத்தலை முறியடிக்க ராணுவ நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என நெதன்யாகு தெரிவித்தார். இந்த அச்சுறுத்தலை நீக்க இந்த தாக்குதல் நடவடிக்கை எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தொடரும். எங்கள் துணிச்சலான விமானிகள் ஈரான் முழுவதும் உள்ள இலக்குகளை தாக்குகின்றனர் என்றும் கூறினார். ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரான் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. தேவையற்ற நடமாட்டத்தை தவிர்க்க வேண்டும் என கூறியுள்ளது. அமெரிக்காவில் புலம்பெயர்ந்தோரை கண்டுபிடித்து வெளியேற்றும் குடியேற்ற அமலாக்கத்துறையை கண்டித்தும் லாஸ் ஏஞ்சல்ஸில் அதிரடிப்படை போலீசார் மற்றும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டதற்கு எதிராகவும் நடந்து வரும் போராட்டம் நாட்டின் பல முக்கிய நகரங்களுக்கும் பரவியது. சியாட்டில், நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ, டென்வர், பிலடெல்பியா ஆகிய நகரங்களில் குடியேற்ற அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு முன் நூற்றுக்கணக்கானோர் திரண்டனர். பாலிவுட் நடிகை கரீஷ்மா கபூரின் முன்னாள் கணவர் சஞ்சய் கபூர் காலமானார். அவருக்கு வயது 53. குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். இவரின் மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.